என் பாட்டி இருக்காங்களே பாட்டி, ஆமா. அவங்க திடீர்னு என்ன கூப்பிட்டு இனிமே தனமாவன்னு கூப்பிடாத ஆன்ட்டின்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட தனமாவை ஏன் ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கேள்வியெல்லாம் கேட்காத அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் தனமா. வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? எதனால குழந்தைய திடீர்னு தனமானு கூப்பிட வேணாம்னு சொல்றாங்க? என்ன தனமா, நீங்க எதுக்கு அமைதியாயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல நிலா குட்டி. தனமா, நீங்க தானே சொன்னீங்க என்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கோ, என்ன அம்மானு கூப்பிடுன்னு. அதனாலதான் நான் உங்களை தனமானு கூப்பிடுறேன். நான் பாட்டுக்கு இத்தனை நாளா தனமான்னு தானே கூப்பிடுறேன். இன்னைக்கு ஏன் ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்றாங்க? அது தெரியலடா நிலா குட்டி. ஆனா தனமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன தனமா? பாட்டி பெரியவங்க இல்லையா? வயசுல பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பாட்டி சொல்ற மாதிரியே நீ என்ன ஆண்டின்னு கூப்பிடு. தனமான்னு சொல்லி கூப்பிட வேண்டாம். என்னது? நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடணுமா? முடியவே முடியாது. நோ வே, வாய்ப்பே இல்ல ராஜா. நான் அப்படி கூப்பிடவே மாட்டேன். நீங்க எனக்கு தன அம்மா தான். நான் உங்களை அம்மானு கூப்பிடுவேன், தனமானு கூப்பிடுவேன். இந்த விஷயத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்.